வணக்கம் மக்களே. இந்த திராவிடர்கள் தமிழ் மக்களை எவ்வளோ கேவலமாக எவ்வளோ கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள். நாடாளுமன்றத்தில் இந்த எம்பிக்கள் முன்னெல்லாம் போய் பேசும்போது திராவிடியன்ஸ் அரசு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்படியெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு. இப்போ இந்த மும்மொழி கொள்கையில் ஸ்டாலின் அவர்கள் சம்மதித்து 2 முறை தவணை பணத்தை வாங்கியிருக்காரு. 3ஆவது முறை பணத்தை அவங்க கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா 2 முறை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க மேற்கொண்டு விவாதங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மத்திய கல்வித்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் முதல்வர் 2 முறை சம்மதித்து பணத்தை வாங்கியிருக்கிறாரு. ஆனால் 3ஆவது முறையாக அங்கே சம்மதிக்கலை, முடியாது, சூப்பர் முதல்வர் மாதிரி வந்து தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே அப்போ அவர் குறிப்பிடக்கூடியது திமுக எம்பிக்கள் மக்களுக்கு உண்மையாக இல்லை. ஏன்னா 2 முறை பணத்தை வாங்கியிருக்கீங்க, நடைமுறைப்படுத்தலை, 3ஆவது முறை பணம் கொடுக்கலன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறீங்க. அப்போ மக்களுக்கு உண்மையாக இல்லை அப்படிங்கிறத அவர் பதிவு செய்திருக்கிறார். அது திமுக பார்ட்டி தமிழர்களுக்கு குழந்தைகளுக்கு நலனில் அக்கறை இல்லாது செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அவன் அப்படியே இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களை அவமதித்து பேசுகிறார்கள். எங்களுக்கென்று நாகரிகம் இருக்குது, பண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறாங்க. தமிழர்களை எவ்வளோ கேவலமாக முட்டாத்தனமாக இந்த திராவிடர்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிடணும். அவர் அப்படி சொல்லவே இல்லை. திமுக பார்ட்டியை தான் அங்கே அவர் பேசுகிறாரு, திமுக எம்பிக்களை தான் பேசுகிறாரு. உண்மையாக இல்லை. ஏன் உண்மையாக இல்லை? 2 முறை பணத்தை வாங்கியிருக்கல, மும்மொழி கொள்கையை ஆதரித்து 2 முறை அவங்க கொடுத்த பணத்தை வாங்கியிருக்கிற தவணை பணத்தை 3ஆவது முறை பணத்தை கேட்குற அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா நீ மும்மொழி கொள்கையை ஆதரிக்கலை, இப்போ மறுக்கிற, வேண்டாம் முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிற, அப்போ அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்கல்ல, அதான விதிமுறை. அப்போ அதையும் மீறி நீ வாதம் பண்ணுற, பேசுகிற அப்படின்னு சொன்னால் நீங்கள் மக்களுக்கு உண்மையாக இல்லை, நீங்கள் யாருக்கும் உண்மையாக இல்லை. 2 முறை பணத்தை வாங்கியிருக்கீங்க, பொய் சொல்கிறீங்க, நடைமுறைப்படுத்தலை, அப்போ அவங்க கேட்கத்தானே செய்வாங்க. அப்போ திமுக பார்ட்டி மோசமானது, நேர்மையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இவன்